அரேஞ்ச்மெண்ட்ஸ் கரெக்டாக பண்ணணும். முன்னாடி மாதிரி இருக்கிறது 1% கூட நடக்கக்கூடாது. அந்த மாதிரி. அதே மாதிரி மக்களும் வந்து அவேர்னஸோடு இருக்கணும். ஓடி வந்துட்டு பார்க்கறது, எங்கெங்கேயாவது நிற்கிறது நைட் டைமில் ஆல்ரெடி தெரியும் என்ன நடந்திருக்குன்னு. அது மாதிரி இருந்துக்கணும். இவங்களும் பாதுகாப்பு, மக்களுக்கு நல்ல பாதுகாப்பு கொடுக்கறது மாதிரி பண்ணணும். ஒரு ஒரு வளைவு வச்சுக்கணும். அதுக்கப்புறமா வரக்கூடாது அப்படின்னு, இவ்வளோ பேர் தான் இருக்கணும்னு. இல்லைனா இவங்க பேர்லேயே நிறையா போலீஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸும் நிறையா பண்ணணும் பாதுகாப்புக்கு. ப்ளஸ் ரொம்ப இடிச்சுக்கிட்டு இது பண்ணாமல் ஸ்டாம்பீட் ஆகாமல் பார்த்துக்கிறதுக்கு. அதில் தானே ஆச்சே இப்படி அவர் பார்க்க ஓடி வர்றதுக்கே. அவர் நல்லது பண்ணணும், அவருக்காக அவர் வரணும்னு நினச்சேன்னா அவங்க வந்து மக்கள் தான் வந்து அதுக்கேற்ற மாதிரி பண்ணணும். அவருக்கு இப்போ கெட்ட பேர் தானே வாங்கி கொடுத்துருக்காங்க. மக்கள் தானே அவரை பார்க்க ஓடி வந்து அவர் ஏதாவது புதுசாக வர்றவங்க நல்லதாக பண்ணணும்னு எதிர்பார்க்குறோம். ஒரு சேஞ்ச் ஆஃப் பார்ட்டி தான். அதுதான் நல்லாயிருக்கும் தான் நான் நினைக்கிறோம் நாங்கள். ஏன்னா இது வரைக்கும் யாரும் வரலல்ல. விஜயகாந்த் சார் வந்தார், அதுக்கப்புறமா யாரும் புதுசாக வரல. மற்றதெல்லாம் சின்ன சின்ன பார்ட்டி தான் வந்தது. டிவிகே வந்து கொஞ்சம் ஏதாவது நல்லபடியாக வரும்னு எதிர்பார்க்குறோம். அவர் கொஞ்சம் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறேன். அனலைஸ் பண்ணி நல்ல தேர்ந்தெடுக்கணும் ரெப்ரசன்டேட்டிவ்ஸை. நல்லா படித்தவங்க, ஐடியாஸ் கொடுக்குறவங்க, நிறையா இந்த அஜெண்டாஸ்லாம் கரெக்டாக பண்ணுறவங்க. இந்த ஊரை பற்றிலாம் சிலதெல்லாம் பேசும்போது இல்லை தப்புன்னு சொல்கிறாங்க இல்லையா, சரியாக தெரிஞ்சுக்காமல் பேசுகிறாருன்றாங்க. அதையும் எல்லாமே இவரும் தெரிஞ்சுக்கிட்டு நல்லா கேதர் பண்ணிக்கிட்டு கரெக்ட் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிவிட்டு அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பண்ணணும்.